திமுக அதிமுக ரெண்டும் வெவ்வேறு கட்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என் சொந்தங்கள். ஐயோ என் பெற்றோர்களே, ரெண்டும் ஒரே கட்சி தான். ஒரே இடத்தில் எப்படி திருடுவது என்று பயிற்சி எடுத்த கூட்டம். என்ஐஏ என்ற ஆழ்தூக்கி சட்டத்தை கொண்டு வந்த பெருமக்கள் யார்? காங்கிரஸ் தான். இவர்கள் பெற்று பேர் வைத்தார்கள். ஐயா மோடி அதை ஊட்டமா ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து வளர்க்கிறார். இது திருடர்கள் முன்னேற்றம், அது அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்றம். அது கொஞ்சம் பெருசு. ஒரு சொட்டு தண்ணீர் தராத காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஓட்டு தமிழன் ஓட்டு இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்கணும். கச்சத்தீவை திருப்பி எடுக்க முடியாது, மீனவர் வாழ்முறையை பாதுகாக்க முடியாது. இந்த நிலைப்பாட கொண்ட கட்சிகளோடு மாறி மாறி இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் கூட்டு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழன் பெயரிலே தமிழ் இல்லை, பிள்ளைக்கு தமிழ் பெயரை சூட்டுவோம், நாம் தமிழர் என்று உலகிற்கு காட்டுவோம் என்றார் முத்துக்குத்தன். யாரும் தமிழில் பெயர் வைப்பதில்லை, தமிழில் பேசுவதில்லை. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா என்று எண்ணுகிற ஒரு இழிவான மனப்போக்கு. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருமுருகாற்றுப்படைத்த தெய்வ தமிழ் செத்து போனது. அகநானூரும் புறநானூரும் தந்த என் அன்னை தமிழ் அழிந்து போனது. நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன் என்ற என் சிவனின் தமிழ் செத்து போனது. அவையே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் என்ற என் முருகப் பெருமானின் தமிழ் முடிந்து போனது. என்னரும் தம்பி தங்கைகளே, மிகப்பெரிய பொறுப்பையும் கடமையும் சுமந்து நிற்கிற பிள்ளைகள் நீங்கள். அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். திரை கவர்ச்சியா, இன எழுச்சியா, பணமா, தமிழன் என்கிற மானமிக்க இனமா? இதுதான் இந்த களத்திலே. எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு மொழியின் மகன் நீ, எவ்வளவு பெருமைக்குரிய தாயின் மகன் நீ. வானம் அளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவே, வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே என்கிறான் நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதி. வானிலும் பெரியதடா என்னுடைய மொழி என்கிறார். நமக்கென்று வரலாறு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உனக்கும் எனக்கும் வரலாறு என்ன? திராவிட இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட அந்த தொடங்கிய காலத்தில் இருந்து இந்த 100 ஆண்டு கால திராவிட இயக்க வரலாறு தான் உன்னுடைய அரசியல் வரலாறு, உனக்கு வரலாறு. ஐயா ஈவேரா தொடங்கி இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் வரைக்கும், நாளைக்கு தம்பி உதயநிதி வரைக்கும் தான் உனக்கு வரலாறு. இதுதான் வரலாறு. ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைய முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்கிறார் தவ திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். இலவசம் 1000 ரூபாய் அம்மாவுக்கு, 1000 ரூபாய் தங்கைக்கு, புதுமை பெண் 1000 ரூபாய் தம்பிகளுக்கு, தமிழ் மகன். இந்த இலவசத்தில் 6800 கோடி இந்த பொங்கலுக்கு கொடுத்த 3000 ரூபாயில் இப்போது கொடுக்கிற இந்த கோடை விடுமுறைக்கு சேர்த்து கை செலவுக்கு சேர்த்து கொடுத்த 5000, அதிலே 6800, 15,000 கோடியை இவர்கள் இழக்கிறார்கள். அறிவு சமூகம் இதை சிந்திச்சு பார்க்கணும். இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பார்கள்? அதான் கேள்வி. இந்த கேள்வி எழுகிற இடத்தில் மாற்றத்திற்கான சிந்தனை, விழிப்புணர்வு. நீங்கள் யார்? பெரிய சோழ பரம்பரையா சொத்தை வித்து எங்களுக்கு இலவசம் கொடுக்கிறீர்கள் என்ற கேள்வி எழுமானால் நீ விழிப்புணர்வு பெற்று விட்டாய். படிக்க போகிற போது தங்கைக்கு மாதத்திற்கு 1000 3 ஆண்டுகள் படித்து முடித்து விட்டால் 1000 ரூபாய் வராது. அப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அவளுக்கு படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை உறுதி செய்வதுதான் நல்ல ஆட்சி முறை. அந்த ஆட்சியை உருவாக்கத்தான் இவ்வளவு பேரும் நாங்கள் இங்கே நாம் கூடியிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 1000 ரூபாய் பெண்களுக்கு திமுக அதிமுக வந்தால் 2000 பெண்களுக்கு இலவச பேருந்து. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கும் இலவச பேருந்து. இலவசமாக ஒரு பேருந்தை ஓட்டுகிறது ஒரு அரசு. 1 லட்சம் கோடி அந்த பேருந்துக்கு போக்குவரத்து துறையில இழப்பு இருக்குது, கடன் இருக்குது. 1 லட்சம் கோடி கடனை வைத்துக் கொண்டு இலவசமாக பேருந்து ஓட்டுவோம் என்று சொல்கிற ஒரு அரசு அரசா தரிசா என்பதை அறிவு சமூகம் சிந்திக்கணும். இப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் இலவசம், ஆனால் ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் சம்பளம் இருக்கா இல்லையா? அது எங்க இருந்து வரும்? இதுக்கு எரிபொருள் எந்த காசுல நிரப்புவ? புதிய பேருந்து எங்கிருந்து வாங்குவ? இந்த பேருந்து பழுதானால் சீரமைக்க காசு எங்கிருந்து எடுப்ப? எப்படி?
சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு. அப்புறம் எப்படி மின்துறைக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல இழப்பு? எப்படி நட்டம் வருது? எப்படி நட்டம் வருது? இலவசம் கொடுப்பீர்கள் 10 லட்சம் கோடி கடன். ஒரு குடும்ப அட்டைக்கு 5000, ஆனால் அந்த அட்டையில் 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது. 5000 வாங்குகிற அம்மா கையிலே 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது என்பதை அறிவிச்ச முகமரி. அரசு ஒரு முதலாளி இடத்திலே தோற்று போகிறதா? அப்ப தோல்வி அடைந்த அரசா? ஏன் தரமாக கொடுக்க முடியாது? இந்த கேள்வி எழுமானால் நீ விழிப்புணர்வு அடைந்து விட்டாய். அது மாற்றத்திற்கான அரசியலின் தொடக்கம். இப்ப நாம் எதுக்கு நிற்கிறோம்? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் முடியாததை தனியார் முதலாளி கொடுத்து விடுவாரா? மோதி பார்க்கலாம். தமிழ்நாடு அரசா தனியார் முதலாளியா? நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் திமுக அதிமுக ரெண்டும் வெவ்வேறு கட்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என் சொந்தங்கள். ஐயோ, என் பெற்றோர்களே, ரெண்டும் ஒரே கட்சி தான். ஒரே இடத்தில் எப்படி திருடுவது என்று பயிற்சி எடுத்த கூட்டம். தனித்தனியாக திருடுவார்கள், அப்புறம் கூடி ஒரு இடத்தில் பிரித்துக் கொள்வார்கள். இன்னைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கிறதில் 10 பேருக்கு மேலாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். நீ வேறு வேறு கட்சி என்று நினைத்தாய். இதிலும் அமைச்சராக இருக்க முடியும். அடுத்த 6 மாசத்தில் இங்கே வந்து நின்று இங்கேயும் அமைச்சராக இருக்க முடியும் என்றால் ஒரே கட்சி தான். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தாய் சொர்ணாக்காவா இருந்தால் பிள்ளை தேவதையாவா இருக்கும். அதுவும் சொர்ணாக்காவா தான் இருக்கும். கேட்டால் இது தாய் கழகம் என்பார்கள், அதை சேய் கழகம் என்பார்கள். அப்ப தாயை போல பிள்ளை. எந்த இடத்தில் திமுக அதிமுகவுக்கு மாறுபாடு இருக்கு? ஒன்னு சொல்லு. சத்தியம் பேசுவோம், நம்ம சத்தியத்தை பேசுவோம். எந்த இடத்தில்? இங்க டாஸ்மார்க் இருக்கும், இங்க இருக்காது. இங்க ஊழல் லஞ்சம் இருக்கும், இங்க இருக்காது. இங்க கொலை நடக்கும், இங்க நடக்காது. இங்க மின்சார தட்டுப்பாடு இருக்கும், இருட்டு இருக்கும், இங்க இருக்காது. இங்க கை தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்பாங்க, இங்க கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்தில் சொல்லு. இவன் மலையை வெட்டுவான், கல்குவாரி மணல்னு இவன் வெட்ட மாட்டான் சொல்லு. இவன் மண்ணல் விற்பான், இவன் விற்க மாட்டான் சொல்லு. எந்த இடத்துல? எந்த இடத்தில்? எந்த இடத்தில் மாறுபடுகிறது? எந்த இடத்தில்? ரெண்டும் ஒரே கட்சி. இது திருடர்கள் முன்னேற்றம், அது அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்றம். அது கொஞ்சம் பெருசு. எந்த இடத்தில்? எந்த இடத்தில்? இவர்கள் கோட்பாடு என்ன? கோட்பாடு என்ன? கொள்கை நிலைப்பாட்டில் ஒரு மாறுதல் சொல். ஒரு மாறுதல் சொல். பாரதிய ஜனதா காங்கிரஸ் ரெண்டுக்கு ஏதாவது ஒரு மாறுதல்? ஒன்று, காங்கிரசின் பொருளாதார கொள்கை அதே தான் பாரதிய ஜனதாவிற்கு. பாரதிய ஜனதாவின் வெளியுறவு கொள்கை அதே தான் காங்கிரஸ். காங்கிரசின் பாதுகாப்பு கொள்கை அதே தான் பாரதிய ஜனதாவிற்கு. காங்கிரசின் மருத்துவ கொள்கை அதே தான் பாரதிய ஜனதாவுக்கு. பாரதிய ஜனதாவின் கல்விக் கொள்கை அதே தான் காங்கிரஸ். எந்த இடத்தில் மாறுபடுது? நீட்டை முதல் நீட்டியது யார்? காங்கிரஸ். தெரியுமா தெரியாதா? சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கொண்டு வந்த பெருமக்கள் யார்? இவர்கள் தான், காங்கிரஸ் தான். என்ஐஏ என்ற ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்த பெருமக்கள் யார்? காங்கிரஸ் தான். இவர்கள் பெற்று பேர் வைத்தார்கள். ஐயா மோடி அதை ஊட்டமா ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து வளர்க்கிறார். அவ்வளவுதான். ஏதாவது ஒன்று யாரு நம்மோடு நின்று என்னை விடு, என் பிள்ளைகளை விடு, இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்க யாராவது ஒரு சின்ன தம்பிகிட்ட தர்க்கத்துல என் பிள்ளைகளை ஏத்து வென்று காட்டு, ஏதாவது சொல்லு காட்டு. இரண்டும் ஒன்றுதான், இரண்டும் ஒன்றுதான். தேர்தல், இந்திய நாட்டை யார் ஆள்வது தேர்தல் வந்தால் இந்த திராவிட கட்சியில் பாரதிய ஜனதா காங்கிரசின் பின்னாடி நிற்கும். தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்று தேர்தல் வந்தால் பாரதிய ஜனதா காங்கிரஸ், திமுக அதிமுக திராவிட கட்சிகள் பின்னாடி நிற்கும். இது ஏதோடும் சேராமல் நாம் தமிழர் கட்சி எல்லாருக்கும் முன்னாடி நிற்கும். காவிரியிலே எமக்கு உரிய நதிநீரை கேட்கிற போது எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறார்கள். எங்களுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் பிரித்துக் கொள்கிறீர்கள். ஏன்? நாங்கள் இந்தியர்கள், எங்கள் சொத்துக்கள் பொதுமை. நரிமணம் பெட்ரோல் பிரித்துக் கொள்கிறீர்கள். எங்கள் நிலத்தில் மீத்தேன் ஈத்தேன், என் பூமி தாயின் ஈரக்குலை இதயத்தை அறுத்து எடுக்கிற அந்த மீத்தேன் ஈத்தேன் பிரித்துக் கொள்கிறீர்கள். அணு உலை அழிவு வந்தால் எனக்கு பயன், எல்லோரும் பிரித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் அவரவர் நதிநீர் மட்டும் அவரவர்க்கே என்று இருத்திக் கொள்கிறீர்கள். எங்கே இருக்கிறது இந்தியம்? எங்கே இருக்கிறது? எங்கே இருக்க தேசிய ஒருமைப்பாடு? ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், எல்லாம் இருக்கிறது. ஒரே நதி இல்லையே, ஒரே நீர் இல்லையே. அப்ப ஒரு நாட்டின் வளங்கள் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொது என்றால், காவிரி கன்னடர்களுக்கு என்றால், முல்லை பேரியாற்று நதி நீர், அணை நீர் மலையாளிகளுக்கே, கேரளாவுக்கே என்றால், அப்ப எனது நரிமணம் பெட்ரோலும் எனது நெய்வேலி பழுப்பு நிலக்கரியும் எனக்கே என்று நான் நின்றால் எங்கே இருக்கும் உங்கள் இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு? எங்கே இருக்கும்? அப்ப எனக்கான நதிநீர் உரிமையை நான் கேட்கிற போது உரிய நதிநீரை பங்கிட்டு பிரித்து கொடுங்கள் என்று இந்த நாட்டின் அதிகாரம் ஏன் சொல்லவில்லை? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்கிற கட்சி ஆட்சியது காங்கிரஸ்.
ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்ன கட்சி ஆட்சியது பாரதிய ஜனதா. இந்த கட்சிகள் இந்திய கட்சி. ஆனால் கர்நாடக மாநிலம் என்று வருகிற போது மாநில கட்சி. எங்கே இருக்கிறது ஒருமைப்பாடு? எங்கே இருக்கிற தேச ஒற்றுமை? வெளியில் வந்தால் இறையாண்மை பேசுகிறீர்கள், இந்தியம் பேசுகிறீர்கள். கர்நாடகா என்றால் அந்த மாநில நலனையே பேசுகிறீர்கள். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொல்ற காங்கிரஸ் கட்சியை வெல்ல வைப்பதற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகாவில் வாழ்கிற தமிழர்களிடத்திலே காங்கிரசின் வெற்றிக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்கிறார். தர முடியாது. இந்தியம் பெற்றுத்தர வழியில்லாது வக்கற்ற இந்த கட்சிகள் அதை தர முடியாது. ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை என்று சொல்கிற காங்கிரஸ் கட்சியை வெல்ல பாடுபடும். இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு சொட்டு தண்ணீர் தராத காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஓட்டு, தமிழன் ஓட்டு இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்கணும். காவிரியில் உதிய நீரை பிரித்து கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என்கிற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யார்? இந்தியம், காங்கிரஸ், அம்மையார் இந்திரா காந்தி. கொடுக்கும் போது ஆட்சியில் இருந்து கைகட்டி வேடிக்கை பார்த்தது யார்? திராவிடம், திமுக, ஐயா கருணாநிதி அவர்கள். எப்படி? கச்சத்தீவு எனக்கென்றால் கடல் தூரம் அதிகம், கச்சத்தீவு அவனுக்கென்றால் அவனுக்கு கடல் தூரம் அதிகம், எல்லை தாண்டி வருகிறான் என்று இதுவரை 850 மீனவனை சுட்டே கொண்டிருக்கிறார். இன்றும் சிறைக்குள் நம்மவர்கள். படகை பறிக்கிறான், அரசுடைமையாக்குறான், ஏலம் விடுகிறான், வலையை கிழிக்கிறான். எப்படி? அப்பனுக்கு முன்பு மகனை, மகனுக்கு முன்பு அப்பாவை நிர்வாணப்படுத்தி அடிக்கிறான். மீனின் அழுக்கு ரத்தத்தை குடி குடி என்று சொல்லி அடிக்கிறான். தன் நாட்டு குடிகளை கொன்று குவிக்கிற ஒரு ராணுவத்திற்கு பயிற்சி கொடுத்து, பணமும் கொடுத்து, ஆயுதம் கொடுத்து, அதை நட்பு நாடு என்று உலகத்தில் எந்த நாடு பாராட்டும்? என் நாடு பாராட்டுகிறது. கச்சத்தீவை கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் இவர்கள். கச்சத்தீவை கொடுத்தது தவறு என்று வாதிட்டவன் ஒரே ஒரு வீர மகன் நம்முடைய தாத்தா முக்கையா தேவர் மட்டும்தான். அதற்கு பிறகு வர ஒவ்வொரு தேர்தலிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம். தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க போராடுவோம். யார்? திராவிடம். நாம வந்த பிறகு தீவிரமாக மீட்க போராடுவோம். ஒரு தீவிரத்தை சேர்த்துக் கொண்டார்கள். ஏன்? தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி வருது, அதை விட்டுறக்கூடாது. அதனால தீவிரமாக இப்ப பாரு, அந்த கச்சத்தீவை மீட்பு என்பது தேர்தல் அறிக்கையில் இல்ல. இந்த தேர்தல் அறிக்கையில வராது. ஏன் வராது? கேட்க ஒருத்தருக்கான். ஏன் இவ்வளவு நாள் மீட்காம என்ன பண்ணிட்டு இருந்த? 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய அமைச்சரவையில் இருந்த நீ மீட்காமல் என்ன பண்ணி கொண்டிருந்த? கேள்வி வரும். எடுத்து கொடுத்த காங்கிரஸோட எதற்கு கூட்டணி என்ற கேள்வி வரும். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொல்ல காங்கிரஸோட எதற்கு கூட்டணி என்ற கேள்வி வரும். கச்சத்தீவை கொடுத்ததுதான். திருப்பி எடுக்க வேண்டிய பேச்சுக்கு இடமில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குக்கு பதிப்பளி தாக்கல் செய்தது காங்கிரஸ். பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கும் போது இதே வழக்கு, அதே பதில் மனு. எப்படி? கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. ரெண்டு கட்சியும் ஒரே நிலைப்பாடு. கச்சத்தீவை திருப்பி எடுக்க முடியாது, மீனவர் வாழ்முறையை பாதுகாக்க முடியாது. இந்த நிலைப்பாடு கொண்ட கட்சிகளோடு மாறி மாறி இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் கூட்டு. அதற்கு இந்த தேர்தலில் நாம் எல்லோரும் வைக்க வேண்டும் பெரிய வேட்டு. இது ஒரு சாப்பாடு, திமுக ஒரு சாப்பாடு, அதிமுக ஒரு சாப்பாடு. ரெண்டையும் வந்து கூட்டாஞ்சோறு மாதிரி ஒரு சாப்பாடை கொண்டுகிட்டு அது ஒரு சாப்பாடு. இவர்கள் எப்படி கூப்பிடுவார்கள்? எப்படியாவது திமுகவை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும், வாங்கள் எல்லோரும் ஒன்னா நிற்போம். இவர்கள் எப்படியாவது பிஜேபி வரவே விடக்கூடாது, அதனால் அந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும், வாங்கள் எல்லாரும் ஒன்னா நிற்போம். நாங்கள் இந்த ஆட்சி பிடிக்கவே இல்லை, இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் அதிமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் திமுக. நாங்கள், நீங்க ரெண்டு பேருமே சொல்றது சரிதான், எல்லாரும் ஒன்னா நிப்போங்கிறாங்க. அதனால்தான் நாங்க ஒன்னா நிக்கிறோம். ஏன்? உங்க எல்லாரையும் காலி பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்க ஒன்னா நிக்கிறோம். இவர்கள் அரசியல் கோட்பாடு திமுகவை எப்படியாவது ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அகற்றிவிட்டு யாரை அமரச் செய்வீர்கள்? அதிமுகவை. பேயை விவாகரத்து செய்துவிட்டு பிசாசை திருமணம் செய்கிறது. பிசாசை விவாகரத்து பண்ணிவிட்டு பேயை திருமணம் செய்கிறது. இந்த பேயை விரட்டி விட்டு தேவதையை உட்கார வைத்தால் சரி. இது எப்படி கதை? நபிகளார்ட்ட கேட்கிறாங்க, நபிகளே இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் என்று. நன்மையை வைத்துத்தான் என்கிறார்கள். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் எப்பக்கம் சாயாது. நெருப்பை வைத்து அணைக்க முடியாது, அதுக்கு ஒரு தண்ணீர் தேவை. தீமையை வைத்து ஒழிக்க முடியாது, அங்கு ஒரு நேர்மை தேவை. அந்த நேர்மையான ஆற்றலாக தமிழ்நாட்டில் உங்கள் பிள்ளைகள் தனித்து நிற்கிறோம். Super Sarvana Stores. Minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.